ஈரான் நாட்டு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய விமானங்களை ஏன் தடுத்து நிறுத்தல, அடித்து விடுத்தல அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ முக்கியமான கேள்விகளாக இருந்துகிட்டு இருக்கு. இதுல தான் இஸ்ரேல் நாட்டுடைய உளவுத்துறையான மொசாட் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. உலகிலேயே மிக அதிநுட்பம் வாய்ந்த காற்று புக முடியாத இடங்கள்ல எல்லாம் புகுந்து விளையாடக்கூடிய உளவுத்துறை அப்படின்னா மொசாட் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொசாட் துல்லியமான ரிப்போர்ட்டை, துல்லியமான மேப்புகளை கொடுக்கக்கூடியதுல கில்லாடியா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மொசாட்டை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு ஆப்ரேஷன், அதாவது இஸ்ரேல் இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ரைசிங் லயன், அதாவது ஒரு வீறு கொண்டு எழக்கூடிய எழுச்சி மிக்க சிங்கம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருக்காங்க. இந்த பேரை வச்சு தான் இந்த ஆப்ரேஷனை பண்றாங்க. இந்த ஆபரேஷனுக்கு மொசாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானில் பல்வேறு நகரங்களில் மொசாட் வீரர்கள் பரவி இருக்காங்க. மொசாட் உளவுத்துறை வீரர்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரான் நாட்டுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யாத அளவுக்கு ஜாம் செய்யக்கூடிய வேலையில் இந்த ஆபரேஷனுக்கு அங்க செயல்படுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுக்குள்ளேயே மொசாட் எந்த அளவுக்கு இறங்கி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது இஸ்ரேல் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அடிக்க போறாங்க, ஒரு திடீர் தாக்குதலில் ஈடுபட போறாங்க. அந்த தாக்குதலில் தங்கள் நாட்டு விமானத்துக்கு, தங்கள் நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஈரான் ராணுவத்திடமிருந்து வரக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் இங்க ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே இவங்க ஜாம் பண்றாங்க.